வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, நம்ம வீட்டில் வந்து எல்லா பொடியுமே மேக்ஸிமம் நம்ம வீட்டில் பொடிச்சு வைக்கிறது தான். இப்போ வந்து நான் குருமிளகு பொடியும் ஜீரக பொடியும் வறுத்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவைக்கு உள்ளது வந்து இப்போ நான் வந்து இந்த படி இருக்குது பார்த்தீங்களா, இது அரைப்படியோட படி. நான் அதில் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அல்லவா, அந்த அரைப்படியோட படியில் வந்து இந்த ரவுண்டு அளவுக்கு நான் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வறுத்துட்டு நான் பொடிச்சு வச்சுக்க போகிறேன். பொடிச்சு வைக்கும்போது நமக்கு மீன் குழம்புக்கு வீட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே நம்ம வீட்டில் நிறைய அதுக்கு நாங்கள் இப்படி பொடிச்சு வச்சுட்டு தனித்தனியாக பொடிச்சு வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம பொடிச்சு வச்சிட்டோம்னா அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு 100 கிராமோ, நான் சொல்கிறது வந்து கம்மியாக சொல்கிறேன், 100 கிராமு. நீங்கள் அரை கிலோ பொடிக்கிறதுனால பொடிச்சு வச்சுக்கலாம், 1/4 கிலோ பொடிக்கிறதா இருந்தாலும் பொடிச்சு வச்சுக்கலாம். நம்ம வந்து வாங்கி கலப்படம் உள்ளது புழங்க வேண்டாமே. இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வீட்டில் செய்யும்போது ஒரு திருப்தி இருக்கும். குழம்பும் உங்களுக்கு நமக்கு வாங்கிறத விட நல்லா டேஸ்ட்டு இருக்குங்க. நீங்களே எல்லோரும் இது மாதிரி செஞ்சு வருங்க. ஒரு கிளாஸுன்னா ஒரு கிளாஸு பொடிச்சு செஞ்சு பாருங்கள். வாங்கி செய்கிறவங்க வந்து கம்மியாக முதல்ல ஒரு கிளாஸ் அளவு எடுத்து, இவ்வளோ எடுக்க வேண்டாம், ஒரு கிளாஸோட அளவுக்கு எடுத்து பொடிச்சு வச்சு செஞ்சு பாருங்கள். பின்ன வேலைக்கு போகிறவங்கனால வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பொடிச்சு வைப்பாங்க. அப்படி முடியாதவங்க வந்து வாங்கித்தான் ஆகணும். அதில் நல்ல பொருள்கள்லாம் கிடைக்கிது இல்லவா, அப்படி வாங்கி செய்யுங்க. ஏன்னா பொடிகளில் தான் வந்து நிறைய கலப்படங்கள் இருக்குதுன்னு கேள்விப்படுறோம், நம்ம பார்த்ததில்லை. பாருங்க, இது நல்லா வந்து இரும்பு சட்டி நல்லா சூடாயிடுச்சு. போட்டு நல்லா ஒன்று ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது பொடிச்சு வச்சுட்டோம்னா சிக்கனுக்கு பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகுங்க. மேக்ஸிமம் நம்ம வீட்டில் வந்து எல்லா பொடியும் வந்து பொடிச்சு தான் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நம்ம மிஷினில் கொடுத்து கூட பொடிக்க வேண்டாம். கம்மியாக நம்ம ஒரு 1/4 கிலோ எல்லாம் பொடிக்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜார்லேயே வந்து சாதாரணமாக 1 டம்ளர் எடுத்து பொடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜார்லேயே ஈஸியாக பொடிச்சு வச்சுக்கலாம். நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு வறுத்து ஒரு அரை மணி நேரம் நம்ம மெனக்கிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்த ஒரு திருப்தி இருக்குங்க. பாருங்க, இப்படி பொரிஞ்சு வரணும். இப்படி பொரிஞ்சு வரணும். வெடிக்குது பார்த்தீங்களா, இந்த டைம் இது வந்து நமக்கு போதுமான அளவு. நான் வந்து அடுப்பு வந்து சிம்மில் ஆக்கிட்டேன். வந்து மாற்றிட போகிறேன். இது ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இது அரைப்படியோட படி, அதில் இவ்வளவு ஜீரகம் எடுத்திருக்கேன். கல் நல்லா சூடாக இருக்குது, போட்டுறேன். நிறையா டிஷ்ஷுக்கெல்லாம் வந்து நம்ம இப்படி ஜீரகம் பெப்பரு இதெல்லாம் பொடிச்சு வச்சுட்டோம்னா ரொம்ப இந்த வருஷ சாமானம் நம்ம வாங்குறவங்கெல்லாம் மேக்ஸிமம் பொடிப்பாங்க. பின்ன ரெண்டாவது வந்து சின்ன சின்ன ஃபேமிலியாக இருக்கிறவங்களும் வந்து இது கொஞ்சமாக கூட நம்ம எடுத்து ஒவ்வொரு கிளாஸ் அளவுக்கு கூட பொடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது, மனம் வருது.
உங்களுக்கு காட்டுறது வந்து நம்ம வீட்டில் பொடிச்சு வைக்கிற ஸ்டைலு காட்டுறேன். இப்படி ஒரு ட்ரிப் எல்லாம் பொடிச்சு பாருங்கள். நிறைய வேண்டாம், வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொடிச்சிக்கலாம். மாதத்துக்கு ஒருக்கா கூட எப்படி மளிகை சாமானை வாங்கும்போது ஒரு கிளாஸ் எடுத்து பொடிச்சு வச்சாலும் கூடி போதுமான அளவாக இருக்கும் சின்ன ஃபேமிலிக்கெல்லாம். நான் வந்து இப்போ இவ்வளோ எடுத்து பொடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது திரும்ப இதே மாதிரி எடுத்து பொடிச்சு வச்சுக்கிறது. மேக்ஸிமம் ஜீரக பொடி, குருமிளகு பொடி, பொடிகள் நம்ம வீட்டில் அதிகம் வாங்கி யூஸ் பண்ணுறது இல்லை. பாருங்கள், ஜீரகம் நல்லா பொரியுது. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் நம்மளுக்கு போதுமான அளவு. நான் இந்த ஜீரக பொடி வந்து ஆற வச்சு வீட்டில் இருக்கிற மிக்சிலேயே நான் இதை பொடிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். பொடிச்சிட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நான் ஜீரக பொடி வந்து நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டு ஆற வச்சு பொடிச்சிட்டு வந்துட்டேன். நல்லா பைன் பேஸ்ட்டாக பொடிச்சுக்கணும். இது நம்ம இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நம்ம இப்போ மிக்சியோட சூடு இருக்குல்லவா, ஆறணும். ஒரு 1/4 மணி நேரம் ஆறின பின்னால் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா குருமிளகு பொடி நல்லா பைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்சி ஜார்லேயே நான் அரைச்சிட்டேன். அதையே இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை வந்து நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஆற வச்சு போடணும். நம்ம அந்த அரைச்சதோட ஒரு சூடு இருக்கும், அதனால் வந்து ஆற வச்சு போட்டு வச்சுக்கங்க. நான் வந்து அரைப்படி குருமிளகு எடுத்தேன் பார்த்தீங்களா, எவ்வளோ தான் வந்திருக்குன்னு பாருங்கள். பொடி அரைக்கும்போது இப்படி தான் வரும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.